Good morning, students. Next, we can study about electronic configuration of atoms. So, the distribution of electrons into various orbitals of an atom is called its electronic configuration. Other distribution of electrons into various orbitals. Electrons வந்து different orbitalsல fill ஆகும். ஒவ்வொரு ஆட்டமோட எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒவ்வொரு ஆர்பிட்டால்ஸ்லையும் அப்படின்றத பற்றி படிக்க போகிறது தான் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இட் கேன் பி ரிட்டன் பை அப்ளையிங் ஆஃப் அ பிரின்சிபல், பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஹன்ஸ் ரூல். ஸோ த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இஸ் ரிட்டன் as NLX, where N represent the principal quantum number, L represent the letter designation of the orbitals, S into L equal to 0, P into L is equal to 0, P into L is equal to 1. So, the designation of orbitals D into L is equal to 2 and F is equal to F into L is equal to 3 and X represents the number of electrons present in that orbitals. So, X represents the number of electrons present in the orbitals. So, let us consider the hydrogen atom, which has only one electrons. It occupies the lowest orbital, that is according to Offer principle. In this, N is equal to 1, L is equal to S, X is equal to 1. So, the Offer principle means lower energy லேருந்து higher energyக்கு electrons occupy பண்ணணும். ஸோ அது எப்படி வந்து ஃபுல்ஃபில் ஆகுது, எலக்ட்ரான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஹென்ஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s1. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஒன்லி 1 electrons. ஸோ த ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் திஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s1. 1ன்றது L, Sன்றது ஷேப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ், இங்கே 1ன்றது X. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். The electronic configuration and the orbitals diagram for the elements up to 10 atomic number are given below. So the electronic configuration and the original diagram for first 10 elements அது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஆர்பிட்டல் டயக்ராம் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரான். ஸோ 1s1 சப்ஷெல் பாருங்கள். சப்ஷெல்ன்றது இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்லி 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஷேர் பண்ண, ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1s2. ஸோ அப்போ சப்ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. தென் லித்தியம் 3, 1s1 2s1. ஸோ 2 சப்ஷெல் s ஆர்பிட்டல்ஸ். ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2, அடுத்த ஷெல்லில் 1, டோட்டலி 3 எலக்ட்ரான்ஸ். தென் பெரிலியம் 4, 1s2 2s2 சப்ஷெல். ஃபஸ்ட்டு 1s2லேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2s2லேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் பெரிலியம் 5, 1s2 2s2 2p1. ஸோ அடுத்து p ஆர்பிட்டல்ஸ் வரைக்கும் வந்திருக்கு, 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ s ஆர்பிட்டலில் 2 சப்ஷெல்லு, 1s2 2s, அது ரெண்டுத்துலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு. 2px1. ஏன்னா p ஆர்பிட்டல்ஸில் 3 சப்ஷெல் இருக்குது, அதில் 1 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. தென் கார்பன் 6, 1s2 2s2 2p2. ஸோ இங்கே வந்து 1s ஆர்பிட்டல்ஸில் 2, 2sல 2, 2px அண்ட் 2p1ல 1 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு. தென் நைட்ரஜன் 7, 1s2 2s2 2p3. ஸோ அதே மாதிரி p ஆர்பிட்டல்ஸில் 3, 1s 2sல ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேர்டாக இருக்குது. அடுத்ததில் வந்து 3 இருக்கிறதுனால 3லேயும் ஒவ்வொன்று இருக்குது, அன்பேர்டாக இருக்குது. தென் ஆக்சிஜன் 1s2 2s2 2p4. அப்போ p ஆர்பிட்டல்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் 1sல 2sலேயும் பேர்டாக இருக்குது. 2pxல வந்து பேர்டாக இருக்குது, 2px பேர்டாக இருக்குது, 2pyல 1, 2pzல 1. ஸோ 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் F9 ஃப்ளூரின் 1s2 2s2 2p5. ஸோ வந்து 1s 2s ஆர்பிட்டலில் ஆஸ் யூஷுவல் 2 எலக்ட்ரான்ஸ். 2px 2pyல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் 2pzல ஒன்லி 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நியான் 10. ஸோ 1s2 2s2 2p6. இதில் தான் ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பேர்டாக இருக்குது. இதான் வந்து completely filled electronic configuration neon 10. மற்ற இல்லாமல் lone pair of electrons. லோன்னா தனியாக இருக்குது, நிறைய அன்பேர்டாக இருக்குது.
இது எலக்ட்ரான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ the actual electronic configuration of some elements such as chromium and copper slightly differ from the expected electronic configuration in accordance with the Offer principle. So chromium வந்து 24 expected configuration 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 4s2 24 electrons இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 4s1 இதுதான் ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் காப்பர் 29 எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p6 3s2 3p6 3d9 4s2. ஸோ வந்து இது வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸு எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஃபுல்ஃபில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s1 இதான் வந்து ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் the reason for above observed configuration is that fully filled orbitals and half filled orbitals have been found to have extra stability. In other words, p3 p6 d5 d10 f7 and f14 configuration are more stable than p2 p5 d4 d9 f6 and f13. Due to this stability, one of the 4s electrons occupies the 3d orbitals in chromium and copper to attain the half-filled and completely filled configuration respectively. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து 3dக்கு கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணி 4s வந்து அன்பேர்டாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குரோமியத்துக்கும் அதே மாதிரி திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிரின்சிபிள். Then stability of half-filled and completely filled orbitals. The exactly half-filled and completely filled orbitals have greater stability than other partially filled configuration. So exactly half-filled or completely filled orbitals greater stability than other partially filled electronic configuration. So generate orbitals, these can be explained on the basis of symmetry and exchange energies. For example, chromium has the electronic configuration argon 3d5 4s1 and not argon 3d4 4s2 due to the symmetrical distribution and exchange of energies d electron. Symmetrical distribution of electrons. Symmetry leads to stability. The half-filled full-filled electronic configuration have symmetrical distribution of electrons and hence they are more stable than unsymmetrical configuration. p3 னா பாருங்க p orbitals subshell மூணுத்துலேயும் ஒவ்வொன்று அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. தென் p6 பார்த்திங்கன்னா பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்குது. d5 பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று 5 சப்ஷெல் இருக்குது, 5 சப்ஷெல்லையும் ஒவ்வொன்று அன்பேர்டு எலக்ட்ரான். d10 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பேர்டாக இருக்குது. அண்ட் f7னா 7 சப்ஷெல் f ஆர்பிட்டல்ஸில். ஸோ அதில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, எல்லாமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். தென் f14னா 7 2s are 14, 7 சப்ஷெல் இருக்குது, ஒவ்வொன்றுத்துலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் பேர்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் f14 பார்த்தீங்க. தென் half filled and fully filled pdf orbitals generate the orbitals such as px py pz and have equal energies and their orientation in space are different. So due to this symmetrical distribution, the shield of one electron on the other is relatively small and hence the electrons are attracted more strongly by the nucleus and it increases the stability. ஸோ நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுறதை வச்சு தான் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2px 2py அண்ட் 2pz. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஷேப் ஆஃப் த ஜென்ரேட் p ஆர்பிட்டல்ஸ் ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் எப்படி வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. இஃப் 2 or more electrons with the same spin are present in generate orbitals, there is a possibility for exchanging their position. சேம் ஸ்பின்னாக இருந்தால் சேம் சைடு சுற்றுறதா இருந்தாக்கா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அதோட ஆர்பிட்டல்ஸில் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டியூரிங் த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் த எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்ட் த ரிலீஸ்ட் எனர்ஜி இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனர்ஜிஸ் வந்து ரிலீஸ் ஆகும், அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறோம். இஃப் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பாசிபிள் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. மோர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பாசிபிள் இருந்தாக்கா மோர் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் தான் பாசிபிள் இருக்குது எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் குரோமியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் argon 3d5 4s1 and the 3d orbital is half filled and there are 10 possible exchanges. Figure 2.15 நீங்கள் பார்த்துக்கலாம். On the other hand only 6 exchanges are possible argon 3d4 4s2 configuration. Hence the exchange energies of half filled configuration is more. This is the stability of half filled 3d orbitals. Thank you students.